நிறைவேற்ற மாட்டீர்கள். ஸோ இந்த வசனத்திலிருந்து தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கிறேன். தூயாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். எல்லாரும் என்ன ஒரு வாட்டி பாருங்க, பரவாயில்ல பாருங்க இல்லையா? தூயாவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்றதுனா என்ன ஃபாதர் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. தூயாவியின் இயல்பு, ஊனியல்பு. தூயாவியின் இயல்பு, ஊனியல்பு. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக வரோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? வேணாம் ஃபாதர், வேணாம் ஆண்டவரே சொல்லிடுவீங்களா? சொல்லவே மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசீர்வாதம். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஆண்டவரை தேடி எதற்காக வரோம்? ஆசீர்வாதத்துக்கு தான் வரோம் இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே ஊனியல்பிற்கேற்ப வாழாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்லணும் இப்போ? ஆமேன்னு சொல்லணும். அது பழக்கமே இல்லையே நமக்கு தான். சொல்லுங்க பாப்பா, சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஆளுகளை மண்டைகள் இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி சத்தமா. எஸ். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்படித்தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எல்லாருமே ரெடிமேட் லவர்ஸ். ரெடிமேட் துணினா நமக்கு பிடிக்கும், கரெக்டா? ரெடிமேட் துணி ரொம்ப பிடிக்கும். உடனே போய் துணி வாங்கி தச்சு போடுறதெல்லாம் அந்த காலம். யாராவது இப்போ உடனே அப்படி ஏதாவது செய்கிறாங்களாம்மா? அதெல்லாம் காணாமல் போச்சு. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் துணியெல்லாம் தச்சு போடுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? நேராக கடைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இல்லையா? ரெடிமேடாக எனக்கு உடனே சொல்யூஷன் வேணும், உடனே சொல்யூஷன். அதனால தான் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஃபாஸ்ட் ஃபுட் போகிறாங்க. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஃபாஸ்ட்டு ஃபுட்டு. ஏன் அது ஃபாஸ்ட் ஃபுட்டு? ஏற்கனவே பாதி பொங்கி வச்சிருப்பார். என்ன பண்ணுவார்? ஏற்கனவே பாதி பொங்கி வச்சிருப்பார். அது அந்த ரோட்டில் தான் இருக்கும் மெயினாக, இல்லை? அப்படி ரோட்டில் வண்டி போய் வந்திருக்கோம், அங்கே இருக்கும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்படி அள்ளி போட்டு அந்த வேர்வெல்லாம் ஒரு 4 துளி அப்படி உள்ளே அள்ளி வீசி, நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொட்டி, மூக்கு சிந்தின அதே கையிலேயே மசாலாவெல்லாம் எடுத்து அப்படி போட்டு அப்படி பண்ணி அப்படி மசாலா அதுலேயே தான் தூவார், அந்த கையிலே தான் தூவார்ல. அப்படி மூக்கு சிந்திக்கிட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் ரைட்டாக அரிப்பெடுக்கும். ரைட்டாக அப்படி சொரிஞ்சிட்டு, பனியன் கூட போட்டிருக்க மாட்டார், அப்படி சொரிஞ்சிட்டு மறுபடியும் 2 அஜினமோட்டோவை எடுத்து அப்படி தூவி, இல்லையா? உள்ளே இப்போ தான் பெருக்கி எடுத்துன்னு வந்த தொடப்பக்கட்டை ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்படி டப்ப 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 டப்பன்னு அடித்து, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளோ சுவையாக இருக்கும்ல. என்ன மூஞ்செல்லாம் கோடைக்கிட்டு போகுது? இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லையா ஃபாதர் நாங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்டோம்? ஆமாம், இதில் தான் சாப்பிட்டோம். இதில் வேறு ருசின்னு வேறு போய் சாப்பிட்டோம் இல்லையா? நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும், ரெடிமேடாக வேணும், உடனே முடியணும் இல்லையா? அந்த காலத்துலலாம் ட்ரங்க் கால், எஸ்டிடின்னு என்னங்க? ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்களா? ஆமாம் தானே? நீங்கள்லாம் இந்த ஊரில் இல்லையா? அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கீங்களா? ட்ரங்க் கால்னால் என்னென்னே தெரியாதா உங்களுக்குலா? தெரியுமா தெரியாதா? போட்டுட்டு வெயிட் பண்ணோம் இல்லை? அவர் போய் அங்கே கனெக்ஷன் ஆகி அங்கே லைன் கிடச்சோன்னா கூப்பிடுவாங்க, நம்மளை உட்காந்துருப்போம் கூப்பிடுவாங்க. அப்புறம் தான் ஓடி போய் நம்ம ஆள் கத்தி கத்தி பேசுவான், ஹலோ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஃபோனில் நார்மலாக பேசினா கேட்குன்ற அறிவு கூட நமக்கு அந்த காலத்தில் கிடையாது. அது தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம எப்படி பேசுவோம்? சத்தமாக பேசுவோம், ஹலோ அப்படின்னு கத்தி கத்தி பேசுவோம், கரெக்டா? அப்போல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே காத்திருந்தோம், அப்படி தானே? எல்லாத்துக்குமே காத்திருந்தோம். நிச்சயதார்த்தம் ஆனால் கூட பையன் பொண்ணை பார்க்கவே முடியாது. என்னம்மா வேறு எல்லாம் அப்படி பார்த்துங்க, நாங்கள்லாம் அப்போ தான் கல்யாணம் பண்ணோம் அப்படியே எல்லாரும் அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. நிச்சயதார்த்தம் ஆனால் கூட பார்க்கவே முடியாது இல்லையா? இப்போ எல்லாம் வீடியோ கால்லே பார்த்துடுறாங்க இல்லையா? வீடியோ கால்லே பார்த்துடுறாங்க, அப்புறம் நேர்லேயும் பார்க்குறாங்க, ஊரெலாம் சுற்றுறாங்க. ஆனால் அப்போ காத்திருப்பாங்க, கல்யாணத்துக்காக காத்திருப்பாங்க. அந்த நாள் வர வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கூட இருக்க மாட்டாங்க. 2 வார்த்தை பேசியிருப்பாங்க, தண்ணி கொடுங்க அப்படி கேட்டிருப்பார் வீட்டுக்கு வந்தப்போ, அவ்வளோதான் இல்லையா? 2 வார்த்தை பேசியிருப்பாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இருக்குது என்னென்னா, எல்லாமே நமக்கு உடனே வேணும். இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ்.
என் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேண்டும். ஆமாவா இல்லையா? அதுக்கு தான் வந்திருக்கிறோம் சர்ச்சுக்கு. எங்களுக்கு உடனடி தீர்வு வேணும். இங்கேருந்து போகும்போது நான் தீர்வோடு தான் போவேன். ஆனால் ஆண்டவர் தரதுக்கு தயாராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் இதெல்லாம் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். கைகளை அழகாக உயர்த்தி முகத்தில் புன்னகையோடு ஆமென் சொல்லணும். நான் கண்ணை மூடிக்கிறேன். சரி, இது ஒன்று சந்தோஷமான செய்திங்க. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்குறார், நல்லது கொடுக்குறாருன்னா சந்தோஷமாக தானே சொல்லணும் ஆமேன்னு. அப்படியே மூஞ்சி உருன்னு இருக்கு அப்படி. ஆமேன் ஆமேன் அப்படியே குத்தலாமான்னு வருது பார்த்தீங்களா கோவம்? எக்ஸாக்ட்லி அந்த கோவம் தான் எனக்கும் வருது. நல்ல புன்னகையோடு சொல்லணும்ல ஆமேன்னு சொல்லும்போது. ஒரு முகத்தில் ஒரு சின்ன புன்னகை, ரொம்பலாம் வேண்டாம், எல்லா பல்லும் தெரிய வேண்டாம், லைட்டாக ஒரு புன்னகையோட கைகளை உயர்த்தி தேங்க்யூ. சரி, இப்போ தாங்க டியூனுக்கு வரீங்க. இப்போ தான் டியூனுக்கு வரீங்க. என்ன பண்ணுறது, காலையிலே வந்துட்டேன் நான். இருந்தாலும் உங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்ப்போம் எப்படி வரீங்க. சரி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழாதீர்கள், நீங்கள் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். நீங்கள் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்தால் மட்டுமே ஆசீர்வாதம். அது வரைக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. இங்க நோ ரெடிமேட், இங்க நோ இன்ஸ்டன்ட் சொல்யூஷன், நோ ரெடிமேட் ஆன்சர், ரெடிமேட் சொல்யூஷன் ஆண்டவர்கிட்ட கிடையாது. இதை செய்தால் நான் உனக்கு நன்மை செய்கிறேன், அவ்வளவுதான். நான் சொல்வதை பின்பற்றினால் உனக்கு நல்லது உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஆனா நம்மளால வெயிட் பண்ண முடியாதே. நமக்கு உடனே 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 கொடுத்துற ஆண்டவர். அது எப்படி உடனே கொடுப்பார் ஆண்டவர்? அவருக்கு பிடித்தது எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே வேணும், இல்லையா? இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. உரோமையர் 8வது அதிகாரம் 8வது வசனம். நீங்களாம் மறக்க மாட்டீங்க. நான் சொல்ற வசனத்தை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கவனமா கேளுங்களேன், மறக்கவே மாட்டீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். உரோமையர் 8:8, ரோமன்ஸ் 8:8. ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. நான் சொல்றதை திரும்ப சொல்றீங்களா? ஊன் இயல்பிற்கு ஏற்ப. உங்க வாயெல்லாம் தனியா பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வாயை திறந்து சொல்லுங்க. ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க வசனம். ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க. அப்ப எப்படிங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நல்லவன் மாதிரி இருப்பேன். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர். எங்க எதுக்குள்ள மட்டும் ரொம்ப புனிதர் மாதிரி தெரிவேன்? சர்ச்சுக்குள்ள மட்டும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏய் வாடா, நான் யார் தெரியுமா, விட்டுருவேண்ணா நான் ஒன்று, இல்லையா? எல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே தான் இந்த சீன்லாம். அப்படியே நல்லவர் மாதிரியே வச்சுப்பார் மூஞ்சி எப்படி இருக்கும்? நல்லவர் மூஞ்சி மாதிரியே இருக்கும். வெளில போனோன்னா திமிரு வரும், ஆணவம் வரும். கடவுளுடைய பிள்ளைங்க திமிரு ஆணவம் இருக்கவே கூடாது. கடவுளுடைய பிள்ளைங்க இருக்காது. எங்கே உள்ள சாத்தான் உட்கார்ந்துருக்கிறானோ அங்கே மட்டும்தான் திமிரு இருக்கும். யார்கிட்ட திமிரு இருக்கும்? சாத்தான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் திமிரு இருக்கும், ஆணவம் இருக்கும். புரியுதுங்களா? கடவுளுடைய பிள்ளைங்க கிட்ட என்ன இருக்காது? திமிரு, ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எவ்வளோ அழகாக போட்டு பாருங்க. ஊன் இயல்பிற்கேற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. பொய் சொல்றவங்க கடவுளுடைய ஆவியானவருக்கு ஏற்ப இருக்கிறாங்களா, இல்ல சாத்தானுடைய ஆவிக்கு ஏற்ப இருக்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொய் சொல்றவங்கப்பா ரொம்ப சிம்பிள், இல்லையா? வட்டிக்கு வாங்குறவன் சத்தமா சொல்லுங்க. யாராவது வட்டி கூட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்றேன் இங்கேயே, இல்லையா? வட்டிக்கு விட்டு வந்து கூட உட்காந்துருப்பீங்க, யாருக்கு தெரியும்? பட் வட்டிக்கு வர்றது பாவம், இல்லையா? கொடுத்த காசை வாங்கிக்கலாம். கடன் கொடுக்குறேன், கொடுத்த அசலை வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை வட்டிக்கு விடுறோம் இல்லையா, அது பாவம் பைபிள் படி. நிறைய பேருக்கு தெரியாது. பேங்க்கில் விட்றானே, பேங்க்குக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லையா? நம்ம வட்டிக்கு ஏழைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பாவம்.
அது பாவம். அது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வது. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிவி சினிமா மோகத்திலேயே இருப்பது பாவமா இல்லையா? வாய் வரமாட்டேங்குது உங்களுக்குலாம், பாவம் தான் இல்லையா? புரணி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி கதை பேசுறது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கதை. எப்படி தெரியுமா நம்ம பேசுவோம்? நம்ம மட்டும்தான் ஒழுங்கு மாதிரி பேசுவோம். நம்ம தான் ஒழுங்கு, மற்றவன் எல்லாம் அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். பாவமா? பாவம் இல்லையா? பாவம் தான் இல்லையா? ஆனால் ஊனியல்பு இந்த மாதிரி புரணி பேசிட்டு சர்ச்சுக்குள்ளே உட்காந்து ஆராதனை செய்கிறோமா இல்லையா? வாய் வராது, குத்தம் உள்ள லைட்டாக குத்த தான் செய்யும். நான் ஒன்றும் பண்ண முடியாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும் இல்லையா? புரணி பேசிட்டு ஆராதனை செய்யலாமா? ஏங்க தைரியமாக பேசுங்க. புரணி பேசிட்டு ஆராதனை செய்யலாமா? இல்லையா? ஆமாம். பணம் ஆசை, பேய் வரதட்சணை வாங்குது ஒரு அம்மா கல்யாணத்தில், இங்கே வந்து சர்ச்சில் வந்து ஆராதனை பண்ணுது, பண்ணலாமா? நிறைய பேருக்கு வாய் வராது, எனக்கு நல்லாவே தெரியும். வரதட்சணை வாங்கிட்டு சர்ச்சில் உட்காந்து ஆராதனை பண்ணலாமா? எனக்கா போடுறாங்க, அவங்க பொண்ணுக்கு தானே போடுறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? கேட்குறது நீ தானே, நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்கன்னு சொன்னால் அது பரவாயில்ல, கேட்டு வாங்குறோம் இல்லையா, அந்த வரதட்சணை. கரெக்டா? ஆமாம். அப்படி வாங்குறவங்க கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும் இல்லையா? அடுத்தவங்களை கெட்ட வார்த்தை பேசுறது, அசிங்கமாக பேசுறது, கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறாங்களா சில பேர், அது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்க்கை தானே. அவங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்குமா? ஏங்க நிறைய பேர் டக்குன்னு வார்த்தை வரமாட்டேங்குதுங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? வர அவர் சொல்கிறார், உள்ளே இருக்குது ஃபாதர், கொஞ்சம் குத்துது லைட்டாக, அதனால் வரமாட்டேங்குது. கரெக்டு தானே? சாராயம் குடிக்கிற இந்த உடம்பை கெடுக்குறீங்க, இந்த உடல் தான் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் என்று உனக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 6:19. கரெக்டு தானே? சாராயம் குடிச்சிட்டு ஆராதனை செய்யலாமா? சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம இந்த ஊனியல்பிற்கேற்ப அத்தனை வாழ்க்கை முறையும் வாழ்ந்து விட்டு ஆலயத்தில் வந்து அபிஷேகத்தை கேட்குறோம், ஆசீர்வாதத்தை கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஊனியல்பிற்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள் அல்ல. கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. அவங்க கடவுளுடைய பிள்ளைங்களே கிடையாது. கடவுளுடைய பிள்ளைகளே இல்லாதவங்க கடவுள்கிட்ட என்ன கேட்குறாங்க? ஆசீர்வாதம் கொடுங்க கடவுளேன்னு கேட்குறாங்க. குழந்தை பாக்கியம் கொடுங்க இல்லையா? நான் ஊருக்கு அதெல்லாம் பேசுவேன், ஆண்டவரே என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக பண்ணி வைங்க. நான் அக்கிரம அநியாயம்லாம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு கடன் தொல்லையாக இருக்குது, கொஞ்சம் காசு கொடுங்க இல்லையா? நான் எல்லா விதமான பாவ செயல்களை செய்வேன், ஆனால் ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுங்க. நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமே கிடையாது, நியாயமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம ஆலயத்திற்கு வந்து சில பேர் நம்ம நினைக்கிறோம், மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டா ஆண்டவர் செஞ்சிருவார். அப்படியா? அப்படியா? அவர்கிட்ட மெழுகுவத்தி இல்லைன்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவர் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஆண்டவர் செஞ்சிருவாராங்க? ஏம்மா மாலை போட்டேன் நான், செஞ்சிருவார் ஆண்டவர்? எடுங்க எபிரேயர் 11:6. டக்கு டக்குன்னு எடுங்க வசனம்லாம், ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எபிரேயர் 11:6. நம்ம நிறைய நேரம் தப்பான கருத்துக்கள் வச்சுருக்கிறோம். தப்பான கருத்துக்கள்னால தான் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அவர் பாவமாக ஃபீல் பண்ணுறாருமா, பாவம் ஃபீல் பண்ணுறாரு, பாவம். அவர் ஆசையை நிறைவேற்றுங்க, கூட்டு போங்க. சொல்லுங்க. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. போதும், அவ்வளோதான் பாயிண்ட்டு. கவனிச்சிங்களா? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியாது. நம்பிக்கையினால தான் நம்ம கடவுளை அடைய முடியும். நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? இயேசு எல்லா இடத்துலையும் அதிசயம் செஞ்சாரு. என்ன சொல்லி செஞ்சாரு? உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கிற்று. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அழகான வார்த்தை. உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது. நான் உன்னை சுகமாக்கினேன்னு இயேசு சொல்லவே இல்லை எங்கேயுமே. நான் அற்புதம் பண்ணேன்னு இயேசு சொல்லவே இல்லை. இயேசு அதிசயம் அற்புதம் செஞ்ச இடத்துலலாம் என்ன சொன்னாருங்க?
உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. இல்லையா? உன் நம்பிக்கை தான் உனக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் குடும்பத்திற்கு இன்று ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், நம்பிக்கையினால் அன்றி யாரும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியாது. சும்மா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பத்தாது. எப்படி வரணும்? நம்பிக்கையோட வரணும். சும்மா ஜெபம் பண்ணா பத்தாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருந்தா பத்தாது. குடும்ப ஜெபம் நம்பிக்கையோட பண்ணணும். ஃபாதர் அழகா சொன்னாங்க, இன்னைக்கு குடும்ப ஜெபமே வீட்டில் இல்லை, காணாம போயிடுச்சு. வேலை செய்யறதுக்கு டைம் இருக்கு, டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்கு, அழிஞ்சு போற செல்போனை மணிக்கணக்கா பயன்படுத்துறதுக்கு டைம் இருக்கு. ஆனா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கிற இந்த வசனத்தை வாசிக்க டைம் இல்லை. எவ்வளவு இழிவான நிலையில் நம் குடும்பங்கள் சென்று விட்டன, எவ்வளவு இழிவான நிலைக்கு நம்ம குடும்பங்கள் போயிடுச்சு. என் பிள்ளைய காப்பாத்துறது யாரு? ஆண்டவர். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் யாரும் சொல்லாதீங்க தயவு செய்து, வாயை திறந்து. என் சம்பாத்தியம் தான் என் பிள்ளையை காப்பாத்துதுன்னு யாரும் தயவு செய்து வாயை திறந்து சொல்லாதீங்க. நீங்க எழுந்து நிற்பதற்கு கூட அவர் தான் வலிமையை கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அம்மாவா இல்லையா? நான் எழுந்து நிற்கிறதுக்கு வலிமை யார் கொடுக்குறா? அவர் தான் கொடுக்குறார். நான் வேலைக்கு போய் புத்தியோட வேலை செய்யற அந்த புத்தி தெளிவை யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? நான் வெளியில போறேன், எவ்வளவு கொடுமையா அந்த பயணங்கள் இருக்கு இல்லையா? சாலை பயணங்கள் எப்படி வரானுங்க வேக வேகமா. இவ்வளவு ஒரு கொடூரமான பயணத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே பாதுகாக்கிறார் இல்லையா? பத்திரமா போயிட்டு நான் வரேனே, யாரால? எப்படி அப்போ ஒரு தைரியம் ஒருத்தனுக்கு வருது? நான் என் சம்பாத்தியத்தால தான் வாழ்றேன், என் திறமையால தான் வாழ்றேன், நான் சேர்த்து வச்ச பணத்தால தான் வாழ்றேன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதுதான் பிசாசு குணம். யாருடைய குணம் அது? பிசாசுடைய குணம். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் ஆண்டவர் என்னை வாழ வச்சார், என் ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துறார். எல்லா நேரத்திலும் ஆண்டவரை முன்னிறுத்துவார்கள், தன்னை முன்னிறுத்த மாட்டார்கள், தன் பலத்தை முன்னிறுத்த மாட்டார்கள். பார்த்தீங்களா? தன் திறமையை பெருமையா பேச மாட்டாங்க. பவுல் சொன்னார்ல, நான் எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன், சிலுவையில் மரித்த இயேசுவை